தெரியல. ரெண்டாவது அந்த அந்த ரெண்டாவது நான் சொன்னேன் இல்லையா, 2 பிரதானிகள் கொலை செய்ய பார்த்தது, அதை வந்து ராஜாவுக்கு சொன்னது, அப்புறம் இவன் பேரில் எழுதப்பட்டது. இது வந்து ரொம்ப முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அதை தான் நம்ம 6வது அதிகாரத்தில் பார்க்குறோம். சரி, 5வது அதிகாரத்தில் நடந்து வருது. உடனே அவங்களுடைய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் சும்மா இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு 12ஆம் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும், அவங்க சாகட்டும் 12ஆம் மாதத்தில் மற்றவங்க, இவனை நாளைக்கே காலி பண்ணிடுவோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 50 முழத்துக்கு ஒரு தூக்கு மரத்தை கட்டி எங்கள் வீட்டில் செஞ்சலான்னு உடனே வேலையை ஆரம்பிச்சாச்சு. நைட்டாக பாருங்க எவ்வளோ கோபமாக இருந்துருப்பான் பாருங்க. பயங்கரமான ஒரு தூக்கு மரத்தை நினைச்சிட்டு அப்பாடா ரெடி, நாளைக்கு போய் என்ன பண்ணணும், இந்த விருந்துக்கு போயிட்டு இல்லை ராஜாட்ட போய் சொல்லி காலையில் ஈவினிங் தான் விருந்து. ஓ சரி சரி. காலையில் போய் ராஜாட்ட போட்டு கொடுத்துடணும், அவனை காலி பண்ணிவிட்டு அப்புறம் விருந்து போ. ஓ அப்படி அந்த ஒரு ஐடியாவோட இருக்கா. அதனால் படுத்துட்டு நான் தூங்கலை. எங்கள் மைண்டெல்லாம் கொஞ்சம் யோசிப்பார், ஏதாச்சும் காலையில் ஒரு ரொம்ப முக்கியமானதை செய்யணும்னா நான் நைட்டு தூக்கம் வராது. ஸோ இவன் தூங்குவேன். அங்கே ஒருத்தருக்கு தூக்கம் வரல. சரியா, அவரும் நல்லா விருந்து சாப்பிட்டு வந்துருக்காரு. என்ன சாப்பிட்டு அன்னைக்கு பார்த்து அவருக்கு தூக்கம் வரல. அங்கே தான் ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. தூக்கம் வரல, அவர் உலாவராது. அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்ன பண்ணுறது சொல்லும்போது எதையாச்சும் நம்ம பண்ணுவோம்ல. சரியா, இது இப்போ நாங்கள் வாட்ஸ்அப் பார்த்துருப்போம், ஒரு வேலை ஏதாச்சும் ஷார்ட்ஸ் பார்த்துருப்போம். அப்போ அவருக்கு இருந்தது ஒன்றே இருந்ததுன்னா அங்கே இருந்த நடவடிக்கை புஸ்தகம், அதாவது ரெக்கார்ட் நோட். ஒரு போரிங்கான ஒரு புக்கு. ஆமாம், என்னையாச்சும் பண்ணணுமே தூக்கம் வரலைன்னு சொல்லிக்காக அதை வாசிப்போம். என்ன ஆச்சரியன்னா நிறைய எழுதியிருப்பாங்க. அதில் அவர் பார்க்கும்போது கரெக்டாக மொர்தகாய் இவருக்கு பண்ண அந்த நல்லது எழுதியிருக்கு. மொர்தகாய் ஒருத்தன் வாசல் படியில் ஒருத்தன் அரண்மனை வாசலில் இருக்கான்னு சொல்லி அவருக்கு தெரியும். இதை படித்த உடனே அவனுக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்கா, இவனுக்கு ஏதாச்சும் நன்மை செஞ்சுருக்குமா, இவன் பண்ணதுக்கு ஏதாச்சும் அப்படின்னு கேட்குறாரு நைட்லேயே. ஆக்சுவலாக இந்த புத்தகத்திலேயே ரொம்ப சின்சியரான சீரியஸான ஒரு வேலையை ஆகாஷ் வேறு செஞ்சார் அப்படின்னா அது இது மட்டும் தான். ரொம்ப சின்சியராக அவனுக்கு ஏதாச்சும் நம்ம மருத்துவம், அதாவது அவனுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணோமா, அவன் செஞ்ச உபகாரத்துக்கு அப்படின்னு கேட்காரு. ஒன்றும் இல்லைன்னு. இவரால் என்ன பண்ணுறது இவரால் யோசிக்க முடியல. இவர் தானாக எப்போதும் யோசித்ததே இல்லை. அவர் யோசிச்சுட்டே படுத்திருக்காரு. ஸோ இங்கே ஒருத்தர் தூங்காமல் இருக்கார், அங்கே ஒருத்தர் தூங்காமல் இருக்கார். சரியா, ஸோ ஒரு வேளை ஒரு படம் மாதிரி எடுத்தோம்னாக்க இந்த இடத்துல தான் இடைவேளை இருக்கும். மிக்ஸ்டு ஸ்க்ரீன் வச்சு இங்கே ஒரு எப்படா முருதகாய் போய் காலி பண்ணுறது அப்படின்னு ஒருத்தர் யோசித்து ஒருத்தர் முருதகாய்க்கு எப்படா நன்மை செய்கிறது பயங்கரமான ஒரு சொல்லி இடைவேளையில் போகலாம்.